ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட 8th எபிசோடு ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். இதான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோட். இதுக்கப்புறம் சீசன் 2 வந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே சாக்கா, கட்டாரா, ஆங்கு 3 பேரும் ஆப்பா மேலே பறந்து போய் ஃபயர் நேஷனோட கப்பல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. நம்ம ஆங்க ஏர் பெண்டிங்கும் கட்டாரா வாட்டர் பெண்டிங்கும் பயன்படுத்திட்டு இருப்பா. இதே டைமில் சாக்கா வந்து கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் உடச்சி அந்த கப்பலே எரிய வச்சுட்டு 3 பேரும் மறுபடியும் ஆப்பா மேலே பறந்து போயிடுவாங்க. ஒரு வழியாக ஒரு படகு அழிச்சிட்டோம், இன்னும் எத்தனை படகு இருக்குன்ட்டு மேலே பறந்து போய் பார்த்தா 200-300க்கு மேலே வருது. இதை பார்த்தோன்னே பிரச்சனை ரொம்ப பெருசு போல இருக்குன்ற மாதிரி மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூக்கோவை காமிச்சா சின்ன போட்டை யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பெண்டர்ஸோட கிராமத்துக்குள்ள போக பார்ப்பா. அங்கிள் வேணான்ற மாதிரி சொல்லி பார்ப்பாரு. இல்லை, நான் போய் முதல்ல அவதார பிடிச்சதா தான் இருக்கணும், அந்த தளபதி போய் பிடிக்க கூடாதுன்ற மாதிரி கோவப்படுவான். இதை கேட்டோன்னே அங்கிள் ஹீரோ, சரி அந்த நகரத்துலேருந்து சூடான தண்ணி எந்த வழியாக வருதோ அந்த வழியாக போ, நீ அந்த ஊருக்குள்ளே போயிடுவேன்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். உடனே ஜூக்கோவும், உங்களோட பையன் இல்லைன்றதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவள் இருந்திருந்தானா நீங்கள் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த அப்பான்ற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவார். இதை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஜூக்கோ கட்டி பிடிச்சிப்பாரு. ஏன்னா ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அங்கிள் ஹீரோ வந்து ஜூக்கோக்கு இருக்காரு. இந்த மாதிரி ஜூக்கோ சொல்லிட்டு படகுல ஏறி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மேங்க காமிச்சா இங்கே போய் அரசுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். நிறைய கப்பலுங்க வந்துட்டு இருக்காங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துருவாங்கன்னு. சரி, அப்போ நம்ம போருக்கு தயாராக வேண்டியதா, எல்லாரையும் சோவருக்கு நேராக போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு ஆட்கள் பத்தாதுன்ற மாதிரி சாக்கா பேசுவான். கட்டாரா, அப்போ நான் போய் ஆட்களை ரெடி பண்ணுறேன்ற மாதிரி வெளியே போயிட்டு இருப்பா. அப்புறம் போருக்காக போயிட்டு இருக்க கப்பலில் பார்த்தா அந்த தளபதியோட கப்பல் மட்டும் வேறு வழியாக போயிட்டு இருக்கோம். அங்கிள் ஐரு தான் கேட்பாரு, நம்ம மட்டும் ஏன் தனி வழியாக போகிறோம் போது, நம்ம வேறு வழியாக போகிறோம், இந்த போரில் ஜெயிக்கிறதுக்காக நான் ஒரு வேறு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வில்லங்கமாகவே பேசிகிட்டு இருப்பான். நீ என்ன தண்டா திட்டம் வச்சிருக்க சொல்லி தொல்லடான்ட்டு அங்கிள் கேட்டோன்னா வெளியே கூட்டின்னு போய் காட்டுவான். பறக்கிற கப்பல் இருக்கும். இதை தான் எர்த் நேஷனில் வந்து சாக்காவும் அந்த உடஞ்ச கால் இருப்பான்ல அந்த பையனோட அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. சாக்கா தான் இதுக்கு உதவி பண்ணியிருப்பான். இது வந்து ஒமாஷூலேருந்து ஒரு ஒற்றர் மூலமாக நமக்கு கிடச்சிது, இதை வச்சு நம்ம பறந்து உள்ளே போயிடலான்னு போது அங்கிள், இதை வச்சு 2-3 பேரை தானே அனுப்ப முடியுன்ற மாதிரி அங்கிள் கேட்பாரு. எப்போவுமே போரில் ஜெயிக்க எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எதிரிகள் வந்து எரிகுண்டுகளை தாக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவதார் ஏர் பெண்டிங்கையும் மற்றவங்களாம் வாட்டர் பெண்டிங்கையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கட்டாரா வந்து பாக்கு கிட்ட கத்திட்டு இருப்பான். நான் சொல்கிறத கேளுங்க, பெண்களையும் பயன்படுத்துங்க சண்டைக்கு, நானும் சண்டை போட்டே ஆவேன், நம்மக்கிட்ட எண்ணிக்கைகள் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே வான்னுவார். திரும்பி பார்த்தா அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களும் வந்து நிற்பாங்க. இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தாங்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த வாட்டர் பெண்டிங் பண்ணுற லேடி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார் பாக்கு, நம்மளோட எதிர்காலத்தையே அழிக்க போகிற கடந்த கால வழிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லை, எங்களை சண்டை போட விடு அப்படின்னோடனே சரி, அப்புறம் செவருக்கு இந்த பக்கமாக போய் எல்லாருமே பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷமாக போவாங்க. இங்கே அரசர் எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்கும்போது அரசரோட பொண்ணும் வருவா. அப்பா, நான் வந்து ஒளிஞ்சிக்க முடியாது, நான் சண்டை போடுவேன்னொன்னே, இல்லைம்மா, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த நாட்டை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் இந்த ஊரோட ஆன்மீக தலைவி வேற, நீ போய் பாதுகாப்பாக இருன்ற மாதிரி சொல்லி சாக்காவை கூப்பிட்டு, சாக்கா இளவரசியை பத்திரமா பார்த்துக்கின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விடுவார். சாக்காவும் இளவரசியை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருப்பான். இங்கே பெண்கள்லேருந்து எல்லாருமே ஷீல்டை யூஸ் பண்ணி தடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து கட்டாரா கிட்ட, பாக்கு தான் உங்ககிட்ட அமிச்சாரு, என்ன பண்ணணுன்னே, சரி அந்த பக்கமாக போங்க, ஆபத்து வந்தால் சண்டை போடுங்கன்ற மாதிரி சொல்லுவா. உடனே நன்றி மாஸ்டர் கட்டாரா அப்படின்ட்டு போவாங்க. என்ன நான் மாஸ்டர்ன்ட்டு கட்டாராக்கு ஒரே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க போல இருக்கு. இருட்டே ஆகிடும். பார்த்தா முழு நிலவு வேற இருக்கும். இவங்க படகு யூஸ் பண்ணி பறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கிள் தான் சொல்லுவார், வாட்டர் பெண்டர்ஸ்க்கு எப்போவுமே இரவுல அதிக சக்தி இருக்கும், அதுவும் முழு நிலவு மூலமாக தான் வாட்டர் பெண்டர்ஸ்க்கு முழு சக்தியை கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவார். அது எனக்கு தெரியுமே, இப்போ நான் அழிக்க போகிறதே இந்த ஆன்மாவை தான்ற மாதிரி சொல்லுவான். நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அங்கிள் கேட்பாரு. ஆமாம், நான் நார்த்தில் இருக்க வாட்டர் பெண்டர்ஸ் கிட்ட போர் புரிய போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நான் தலைமையகத்துக்கு போய் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் ஆன்மாக்களுக்கும் சமமானது தானே, ஆன்மா உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு ஆன்மாக்கள் வருமாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து தலைமை குரு வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. எப்போவுமே ஆன்மாக்கள் தான் பூமியில் வாழ்கிற நிறைய விஷயத்துக்கு வந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கும். வாட்டர் பெண்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆன்மாக்கள் 2 தான். ஒன்று கடலின் ஆன்மா, இன்னொன்று நிலவின் ஆன்மா. இந்த 2 ஆன்மாக்களையும் மக்கள் எங்கேருந்து வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ வாட்டர் பெண்டர்ஸ் இருக்கிற அதே ஊர்லேருந்து தான் வழிபட ஆரம்பிச்சாங்க. நிலவு தான் கடலை கட்டுப்படுத்துதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு 2 ஆன்மாக்களுக்கும் அவங்க வழிபட்டாங்க. அன்னிலேருந்து அந்த 2 ஆன்மாக்களும் மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இரவு வந்து ஆன்மாக்களின் உலகத்தை விட்டுட்டு இந்த மனித உலகத்துக்கு பிறப்பெடுக்குமா, அதாவது ஏதாவது ஒரு உயிருக்குள்ள ஆன்மாக்கள் அடங்கிருமா, இந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்றத வாழ்ந்து பார்க்கறதுக்காக இந்த இரவு அந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில் ஏதாவது ஒரு உயிர் வடிவத்தில் தான் இருக்கும்.
அதை அழிச்சா போதும்னு இதை கேட்டோன்னா அங்கிள் அதிர்ச்சி ஆயிடுவார். இவருக்கு வந்து ஆன்மாக்களை பற்றி நிறைய தெரியும். இங்கே பாரு, ஆன்மாக்கள் கிட்ட மோதக்கூடாது, நீ கடலின் ஆன்மாவை அழிக்க போறியா நம்புது, இல்லை நான் நிலவின் ஆன்மாவை தான் அழிக்க போறேன்ற மாதிரி விஷயத்த சொல்லுவான் பாருங்களேன். அங்கிள் அதிர்ச்சி ஆயிடுவாரு. இந்த மாதிரி அந்த தளபதி கையில் ஒரு கத்தி வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. என்னடா இந்த கத்தின்ட்டு நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். அதே டைம்ல அவதார் குறுக்கு வந்து ஆங் கிட்ட பேசுவாரு. ஆங், என்னோட கத்தி இங்க பக்கத்துல இருக்கு, அது ஆன்மாக்களின் உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட கத்தி, அந்த கத்தியை வச்சு ஆன்மாக்களை கூட அழிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த தளபதி கிட்ட தான் அந்த கத்தி இருக்கு, ஏதாவது ஒரு ஆன்மாவை அவன் அழிச்சிருவான். ஆன்மாக்களோட சக்தி அவதார் நிலையோட சக்தியை விட ரொம்ப கட்டுக்கடங்காத சக்தி, அதுக்கிட்ட மட்டும் நம்ம மோதக்கூடாது, எப்படியாவது நீ இதை தடுத்து நிறுத்தி ஆகணுன்ற மாதிரி குறுக்கு சொல்லுவாரு. இதை கேட்டோன்னே அங்கே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருப்பான். கட்டாரா வந்து, என்னாச்சு, ஏன் இப்படி நிற்கிறேன் நம்புது, நம்ம போகிற விட முக்கியமான ஒரு வேலையை கவனிச்சாகணும், நம்ம உடனே சாக்காவையும் இளவரசியும் கண்டுபிடிச்சாகணும்னு வேகமாக அங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பாங்க. இங்கே சாக்காவும் இளவரசியும் வேற இடத்துக்கு ஒளிய போகும்போது ஒரு சின்ன குழந்தை மேலே கல் விழ பார்க்கும். அந்த குரங்கு தான் அந்த சின்ன குழந்தைய தள்ளி அது கல்லில் போய் மாட்டிக்கும். நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படின்ட்டு சாக்கா குரங்க பாராட்டிட்டு திரும்பி பார்த்தா கல்லு கடியில் பயங்கரமாக மாட்டிட்டு இருக்கும். சாக்கா கொஞ்ச நேரத்தில் பயந்துருவாங்க. என்னாச்சுன்னு அல்ற ஸ்டேஜுக்கு போயிடுவான். முதல்ல எவ்வளோ விருப்பாவா, இப்போதான் ஒரு நல்ல பாண்டிங் வந்திருக்கும். இளவரசி தான் இறந்துருச்சான் நம்புது, இல்லை இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குன்னு சாக்கா சொல்லுவான். அப்போ உடனே என் கூட வாண்டிச்சு இளவரசி வேகமாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த பனி பிரதேசத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய காடே இருக்குங்க. எப்படி இந்த உறைஞ்ச இடத்துல இப்படின்னும் போது, இந்த இடம் தான் கடலின் ஆன்மாவும் நிலவின் ஆன்மாவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், எங்களோட சோலைவனம். இந்த இடத்துல சூடான தண்ணி வரும், இந்த இயற்கை மூலமாக தான் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. உடனே அந்த குரங்கு எடுத்துன்னு போய் ஒரு தண்ணியில் வச்சு பிரார்த்தனை மாதிரி பண்ணுவாங்க. அந்த குரங்கு பழையபடி மாறி போய் சாக்காவை கண்டுபிடிச்சிக்கும். அதே டைமில் நம்ம ஜூக்கோவும் தண்ணி வர வழியை கண்டுபிடிச்சி இந்த ஊருக்குள்ளேயே வந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் அந்த பறக்கிற போட்டை பார்த்தோன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு, இந்த படகா, இது போருக்காக பயன்படுத்துறது, 4-5 பேரால தான் இதில் வர முடியும் போது, இவ்வளோ தகவல் எப்படி உனக்கு தெரியும் இளவரசி கேட்பாங்க. ஏன்னா அதை உருவாக்குனதே நான் தானேம்மா அப்படின்வான். அப்புறம் தளபதியும் அங்கிளும் கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது, போங்க போய் அந்த ஆன்மா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி அங்கிள் கிட்ட தளபதி சொல்லுவார். என்ன விளையாடிட்டு இருக்கியா, அந்த ஆன்மா எந்த உயிரோட வடிவத்தில் இருக்குன்னு தெரியல, இங்கே இருக்கிற மரம் இலையா இருக்கலாம், ஒரு சின்ன பூச்சியாக கூட அந்த ஆன்மா இருக்கலான்ற மாதிரி அங்கிள் கூப்பிடுவார். இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ அந்த ஆன்மாவை கண்டுபிடிக்கலனா இதுக்குள்ளே நான் வந்த வேகத்துக்கு இந்த சோலை வனத்தையே நான் எரிச்சு அழிச்சிருவேன்ற மாதிரி கோவப்படுவான். அங்கிள் எல்லாம் என் நேரம்ன்ற மாதிரி ஆன்மாவை தேடுற மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸ் போட்டுன்னு இருப்பார். அதுக்கப்புறம் ஆங்கும் கட்டாரவும் சாக்காவை தேடி போயிட்டு இருப்பாங்களே. குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஜூக்கோ குறுக்க வந்துருவான். நீ எனக்கு தான் என் கூட சண்டை போடணும் போது எப்போ பார்த்தாலும் இதே வேலையாடா அப்படின்ற மாதிரி ஆங் கோபப்படுவான். நீ போ ஆங், நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. ரொம்ப அடிச்சிடாத அப்படின்ட்டு கட்டாரா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான் ஆங்கும். அப்புறம் நம்ம அவதார் வந்து வேற வழியாக நடந்து போகும்போது சாக்காவையும் இளவரசியும் பார்த்துருவாங்க. அப்போ தான் அவதார் உண்மையை சொல்லுவான். அவன் நிலவின் ஆன்மாவை கொல்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கான், அந்த ஆன்மாவை மட்டும் கொண்டுட்டா அவ்வளோதான் போது இளவரசி பார்த்துருவாங்க. இல்லை அப்படி நடக்கவே கூடாது, அப்படி நடந்தால் எங்களோட எதிர்காலமே அழிஞ்சிரும்ன்ற மாதிரி பயப்படுவாங்க. இங்கே ஒரு வழியாக அந்த தளபதி கண்டுபிடிச்சிருவான் நிலவின் ஆன்மா. அந்த குரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இங்கே அங்கே எப்போவுமே பிரியாதுன்ற மாதிரி தான் இந்த நிலவின் ஆன்மாவும் கடலின் ஆன்மாவும். அந்த 2 ஆன்மாக்களும் காதலர்கள் மாதிரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மனித உலகத்துக்கு வருவாங்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதை யோசிச்சுக்கிட்டு அந்த குளத்துல இருக்க அந்த 2 மீனை பார்த்துருவான். அந்த வெள்ளை மீன் தான் நிலவின் ஆன்மா. அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு பிடிக்க போகும்போது எனக்கு லைரோ செம்ம கடுப்பாயிருவாரு. அதை நீ பிடிச்சி ஏதாவது பண்ணனா அதை விட உனக்கு 4 மடங்கு நான் திரும்ப கொடுப்பேன்டான்னும் போது, இல்லை நீங்கள் ஏன் கூட சேர்ந்துருங்க, இந்த புது ஃபயர் நேஷனுக்கு நான் தான் அடுத்த ஃபயர் லார்ட் ஆக போகிறேன்ட்டு இவன் தான் அடுத்த அரசரே ஆகணுன்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பான். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, அதை விடுனும் போது கொஞ்சம் கூட கேட்காம பையை யூஸ் பண்ணி அந்த மீனை பிடிச்சிருவான். அதை வெளியே எடுத்த உடனே அந்த நிலவின் ரத்த நேரத்தில் மாறிடும் பாருங்களேன். இங்கே பாரு, நான் வேணா வந்துடுறேன், அந்த மீனை விட்டுரு அப்படின்ட்டு ஆங்கே வந்து சரண்டர் ஆவான். உடனே அந்த தளபதி, உன்னை பிடிச்சிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அவதார், வாட்டர் பெண்டர்ஸோட எதிர்காலமே இப்போ என்கிட்ட தான் இருக்குது, ஒரு பெண்டிங்கே நான் அழிச்சிட்டேன்னா ஒரு அவதாரால் என்ன பண்ண முடியும், 4 பூதங்களையும் கட்டுப்படுத்துறவன் தானே அவதார், அப்புறம் உன்னால் 3 தான் கட்டுப்படுத்த முடியும், இந்த உலகத்தையும் நான் தான் ஆள்வன்ற மாதிரி பைத்தியம் மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே கத்தி யூஸ் பண்ணி கொலை பண்ண போவான். கிளைரோ வந்து சைட்லேருந்து நெருப்பு சக்தியை பயன்படுத்தி தாக்கிடுவாரு. உடனே அங்கே ஏர் பெண்டிங்கை யூஸ் பண்ணி அந்த மீன் எடுத்து தண்ணியில் போட பார்ப்பான். உடனே அந்த ஜாவு எகிரி போய் அந்த கத்தி எடுத்து அந்த மீனை கொன்றுவாங்க. அடுத்த நொடி அந்த நிலவே மறைஞ்சு போயிடும், இளவரசியும் வீக் ஆயிடுவாங்க. இந்த நிலவு மறைஞ்சு போன உடனே வாட்டர் பெண்டர்ஸோட எல்லாரோட சக்தியும் போயிடும், என்னால் பெண்டிங்கே பண்ண முடியலன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா கட்டாராவோட பெண்டிங் திறமையும் போயிட்டு இருக்கோம். இதை பார்த்தோன்னா ஐரோ செம்ம கோமாய் தாக்குவார் பாருங்களேன் அந்த தளபதியை. அவன் இங்கேருந்து விட்டா போதும்னு ஓடி போயிடுவான். இதை பார்த்து இளவரசி, எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம், இந்த உலகமே சமநிலையை இழந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமாம், உலகத்தில் ஒரு நிலவே இல்லைன்னா இங்கே எப்படி சமநிலை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே எல்லா அவதாரம் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். ஒரு அவதாரா எப்போவுமே நீ கஷ்டமான முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கணும், எப்போவுமே நண்பர்களையும் எதிர்பார்க்கக்கூடாது, தனிச்சு செயல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அங்கே அவதார் ஸ்டேட்டுக்கு போய் குரலே ஒரு மாதிரி மாற்றி பேசுவான். இல்லை எதுவுமே முடியல, எல்லாத்தையும் நான் முடிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமாக போய் தண்ணிக்குள்ளே இறங்குவான். இளவரசி இதை பார்த்தோன்னே, நீ அப்படி பண்ணாத, அப்படி பண்ணனா உன்னை நாங்கள் இழந்துருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவன் கேட்காம அப்படியே அந்த மீனுக்கு பக்கத்தில் போவான். அந்த கருப்பு கலர் மீனும் அப்படியே மின்ன ஆரம்பிக்கும்.
தண்ணிக்குள்ளே அடுத்த நொடி போவான் பாருங்களேன், அப்படியே அந்த தண்ணியிலேருந்து மிகப்பெரிய மீன் உருவாங்க, தண்ணியோட மினுமினுக்க வெளியே வரும். இதை பார்த்தோன்னே அழிவு ஆரம்பிச்சிருச்சுடான்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து சாக்கா என்ன இது அப்படின்ட்டு இளவரசிட்டு கேட்டோன்னே, இதுதான் கடலின் ஆன்மா. ஆங் வந்து அவனோட அவதார் ஸ்டேட்டை வந்து கடலின் ஆன்மா கிட்ட கொடுத்துருக்கா. இப்போ தன்னுடைய இணையை பிரிஞ்சு துடிச்சிட்டு இருக்க கடலின் ஆன்மாக்கு முழு சக்தியும் ஆங் கொடுத்துருக்கான். அந்த ஆன்மாவோட ஆக்ரோஷம் இனிமே அடங்காது, நம்ம ஆங்கையும் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் ஐரோ வெளியே வரும்போது சூக்கோவை பார்த்துருவாரு. வா இங்கேருந்து போகலான்னும் போது அது யாருன்னுவான். அவன் தான் அவதாருன்ட்டு அங்கிள் ஐரோ சொன்னோன்னே, எனக்கு அவதார் வேணும்னுவான். இனிமேல் அவதார்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, அவன் வரவே மாட்டான்ற மாதிரி அங்கிள் வந்து சூக்கோவை கூப்பிட்டு போயிடுவார். கட்டாராவும் காயப்பட்டு ஒரு ஓரமாக தான் இருப்பா. அவ்வளோ ஏஞ்சி ஆங்கை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆன்மா வந்து பயங்கர கோவத்தோட எல்லா கப்பலையும் நொறுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த தளபதி சாவை வந்து நம்ம ஜூக்கோ பார்த்துருவான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா, நீ இன்னும் சாகலியா அப்படின்ட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜூக்கோ அந்த தளபதி கீழே அடிச்சுட்டு, உன்னை கொல்ல போறேன்டா, எல்லாத்தையும் என்னை இழக்க வச்சுட்ட, அந்த அவதார் என்னோடையவன்ற மாதிரி சொல்லுவான். உன்னோடையவனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் அப்பா உன்னையும் உன் தங்கச்சியை வச்சு விளையாடி இருக்காரு. உன்னை ஒரு நெருப்பாக பயன்படுத்தி உன் தங்கச்சியை உருவாக்கியிருக்காரு. உன்னால் பண்ணவே முடியாத வேலையை உன் அப்பா ஏன் தெரியுமா உங்ககிட்ட கொடுத்தாரு? உன் தங்கச்சியை தாண்டா அவர் முழுசாக நம்புறாரு. இந்த விளையாட்டில் நீ ஒரு பகடக்காய்தான்ற மாதிரி விஷயத்த சொல்லுவார். எனக்கு எப்படி இவ்வளோ பதவி கிடச்சிது? உன் அப்பா நீ அவதார கண்டுபிடிச்சிட்டன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு உனக்கு தானே எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். கூடயே உன் தங்கச்சி இருந்து எனக்காக அமுச்சு வச்சது தான் அந்த வில் வீரர்கள். அதை விட முக்கியமாக அந்த நீல நிற கத்தி மாஸ்க் போட்டு வந்து நீ தான் அந்த அவதாரை விடுவிச்சுன்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி தான் அந்த கத்தி அடையாளம் காமிச்சு நீ தான் அவன்ற விஷயத்த சொன்னான்ற மாதிரி இந்த தளபதி எல்லாத்தையும் சொல்லுவான் பாருங்களேன். இதை கேட்டோன்னே ஜூக்கம் மனசு உடஞ்சி போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அவன் தங்கச்சி போட்ட பிளான்ல தான் இவன் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான்ற மாதிரி செம்ம கடுப்பாயிருவான். அதே கோத்துல தளபதியை கொல்ற மாதிரி போய் பக்கத்தில் இருக்கிற செவுத்தை தான் தாக்குவா. இவனை இதுக்கப்புறம் அடிச்சு என்ன பயனுன்ட்டு. ஆனால் அந்த தளபதி கொஞ்சம் கூட யோசிக்காம ஜூக்கோவை அடிக்க போவான். பக்கத்துல இருந்து அங்கிள் ஐரோ தான் அவனை தாக்கி கீழே தண்ணியில் தள்ளி விட்டுருவாரு. அவன் செத்துட்டானா இல்லையான்ட்டு கன்ஃபார்மாக தெரியல இன்னும். அப்புறம் பார்த்தா நம்ம ஆங்கோட ஆட்டத்தை தான் கட்டுறாங்க. பயங்கரமான உச்சகட்ட கோவத்தில் எல்லாரையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கடலோட சீற்றத்தை யாரால தாங்கிக்க முடியும்? ஒரு படகை விட மாட்டான், அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட எல்லாருமே அங்கேருந்து காணாமல் போயிடுவாங்க. கட்டாரை தான் கத்திட்டு இருப்பான். ஆங் போர் முடிஞ்சிருச்சு வந்துருன்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஆங் காதுலேயும் அது விழும், ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கவே மாட்டான் ஆங்கு. மொத்தமாக ஆங்கோட உடலை வந்து இப்போ கடலின் ஆன்மா தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஆங் நீ எங்களுக்கு தேவை, எங்களோட குடும்பமே நீ தான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, வந்துரு அந்த ஆன்மாவை விட்டுன்ற மாதிரி சொல்லுவா. ஆனால் கொஞ்சம் கூட ஆங் கேட்காம அங்கேருந்து நடந்து போயிட்டே இருப்பான். அதே டைமில் இளவரசி வந்து சாக்காயிட்ட சொல்லிட்டு இருப்பான், நிலவின் ஆன்மா இல்லாமல் கடலின் ஆன்மா யாரோட பேச்சும் கேட்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டவொன்னே சாக்கா, அப்போ இதை சரி பண்ண ஏதாவது ஒரு வழி இருக்கும், நிலவை கண்டிப்பாக கொண்டு வரலான்ற மாதிரி விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டவொன்னே இளவரசி, எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாக்கான்ட்டு சாக்காவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவனோட காலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இருந்து நடந்து போவா. என்ன பண்ணுறீங்க இளவரசின்னு சாக்கா கேட்டோன்னே, நிலவின் ஆன்மா தான் இறந்து போன எனக்கு உயிர் கொடுத்தாங்க, அவங்களோட ஆன்மாவோட ஒரு பகுதி எனக்குள்ளே இருக்குது, இதுதான் சரியான நேரம், அவங்களோட ஆன்மாவை நான் அவங்ககிட்டே கொடுத்தாகணும். அந்த மீன் எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே இறங்கிடுவாங்க. அவங்க உடம்புலேருந்து ஆன்மா பிரிஞ்சு அப்படியே அந்த மீனுக்குள்ளே போய் அந்த மீன் பழையபடி ஆயிரும். இளவரசி இறந்து போயிடுவாங்க. அடுத்த செகண்ட் வானத்திலேயே நிலவு வந்துடும். இதை பார்த்தோன்னே கட்டாரா, அங்கே பாரு ஆங், நிலவு வந்துருச்சு, அந்த ஆன்மாக்கு அதோட குடும்பம் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி தான் எங்களுக்கு நீ தான் குடும்பம், எங்ககிட்ட வந்துடு ஆங் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் கடலின் ஆன்மா வந்து ஆங்கை விட்டுட்டு போயிடும். ஆங் அப்படியே அந்த அவதார் ஸ்டேட்லேயே வால் மாதிரி பறந்து வந்து லேண்ட் ஆகும் பாருங்களேன், பார்க்கவே வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த போரில் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆங் வருத்தப்பட்டுன்னு இருப்பான். இங்கே சாக்கா வந்து அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பான். என்னால் பாதுகாக்கவே முடியல உங்கள் பொண்ணை, என்னை மன்னிச்சிருங்கன்னும்போது, கவலைப்படாத சாக்கா, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவள் ஒரு முடிவு எடுத்தால் யாராலையும் அதை மாற்றவே முடியாது, நானே இங்கே இருந்திருந்தாலும் அவளை தடுத்திருக்க முடியாதுன்ற மாதிரி சாக்காவை அரசர் தான் ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாக்கு வந்து கட்டாரா கிட்ட, விடியலே பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், ஒரு வழியாக இந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த டாலரை வச்சுக்கிட்டு ஒரு டாலர் கொடுப்பாரு. அந்த குடுவையில் வந்து தண்ணி இருக்கும், எங்களோட சோலை வனத்தில் எடுத்த தண்ணி தான், நீ எப்போ வேணா இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே கட்டாரா, ஆங்குக்கு வாட்டர் பெண்டிங் சொல்லி தரணுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவனுக்கு நீயே சொல்லிக் கொடு, அவனுக்கு உன்னை விட ஒரு நல்ல மாஸ்டர் கிடைக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். சிலே அங்கிள் ஐரோவே ஜூக்கோ காட்டுறாங்க. படகோட்டுன்னு போயிட்டு எப்படி இருந்தாலும் லூட்டின் நெஞ்சு இந்த போரில் பங்கேற்காம எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டு இருப்பாரு. நம்ம போய் அந்த படகுல ஏறிட்டு போயிடலான்ற மாதிரி அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. ஜூக்கோ அமைதியாகவே இருப்பான். என்ன சொல்கிற ஜூக்கோ, என்ன ஆச்சு நம்புது? தெரியல, எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். எல்லாருக்கும் ஒரு ஓய்வு தேவை ஜூக்கோ, நீ நல்லா ஓய்வு எடுத்துக்க, அப்புறமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிள் வந்து படகோட்டுனே போயிட்டு இருப்பாரு. அங்கிளுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது. அங்கிள் இதை கேட்டாரான்றதும் நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்த சீனில் ஆங்க பார்த்தா கண்ணீர் விட்டுன்னு இருப்பான். இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி வருத்தப்படுவோம். இங்கே பாரு ஆங், இது ஒரு போர்னா இழப்புகள் இருந்துதான் ஆகும், எல்லாரையும் நம்மளால காப்பாற்ற முடியாது. இப்போ மிஞ்சி இருக்கிற மக்களும் நீ பண்ணதுனால தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. அடுத்தடுத்த பெண்டிங்கை நீ கற்றுக்கணும், இந்த உலகத்தை நீ காப்பாற்றி ஆகணும், ஃபயர்லாட் விவசாயத்தை தடுத்தாகணும், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல நம்புது.
கண்டிப்பாக எனக்கு தெரியும். அடுத்து நான் வாட்டர் பெண்டிங்கை கற்றுக்கணும் போது கட்டாரா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னுவான். அப்போது எர்த் பெண்டிங் இதை கேட்டோன்னே சாக்கா அப்போ நம்ம கண்டிப்பாக உமாஷு போய் ஆகணும், வாங்க அதுக்கு முன்னாடி சாப்பிட போகலான்ட்டு 3 பேரும் கிண்டலாக பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஃபயர் லார்டு ஓசாய் கிட்ட ஒரு சாமியார் மாதிரி வந்து நம்ம நடத்தின போரில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது எனக்கு தெரியும், வடக்கு தேசத்தை கட்டுப்படுத்துகிற எண்ணம் என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னும் போது எல்லாரோட கவனமும் வடக்கில் இருக்கும், ஆனால் நான் கட்டுப்படுத்தினது வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி, இந்த ஓசாய் அப்படி என்ன விஷயத்த சொல்கிறான்னு பார்த்தா உமாஷு நகரத்தை கைப்பற்றி இருப்பாங்க பாருங்களேன். யாரா இந்த போரை வழி நடத்தினதுன்னு பார்த்தா ஓசாயோட பொண்ணு அசூலா தாங்க இருப்பா. உமாஷுவும் ஒரு எர்த் கிங்டம் தான், அந்த மாதிரி தலைமையான ஒரு எர்த் கிங்டம் இருக்குது, அதுதான் பாஷிங்ஷே. அரசர் வந்து அதை தான் சொல்லுவான், அடுத்து நம்ம எர்த் கிங்டம் தாக்க வேண்டியது பாஷிங்ஷே தான், அதை அழிச்சிட்டா போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோம்னா அந்த சாமியார் வடக்கில் நடந்த போரில் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்களா, அதில் இளவரசர் ஜூக்கோவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரா. பலமான விஷயத்தை அடைய சில டைமில் நம்ம பலவீனமான விஷயத்தை இழந்து தான் ஆகணும். ஜூக்கோ சக்திசாலியாக இருந்தால் அவன் பொழைச்சிப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே அரசர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே உமாஷுவை கைப்பற்றிட்டு அசூலா பயங்கர சந்தோஷத்தை குதிச்சுட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சீனே அந்த சாமியாரை வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ண அரசு, ஆனால் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த எரிக்கல் நம்ம பூமியை நோக்கி வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லுவாருங்க. இதுதான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபயர் நேஷன் வீரர்களுக்கு வந்து நிறைய சக்தி தரும். கிட்டத்தட்ட 10 பேர் உருவாக்க வேண்டிய ஃபயரை வந்து ஒரே ஆளால் உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட எரிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த பூமியை நோக்கி வரப்போகுதுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். இதை கேட்டோன்னா ஓசாய் அப்போ நம்மளுடைய அடுத்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதான்ற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த சீசனே முடியுது. இதுக்கப்புறம் சீசன் 2ல் எப்படி கதை கொண்டு போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் பயங்கரமான கதைலாம் இருக்குது. அவதார் எப்படி 3 பெண்டிங்காக அந்த எரிக்கல் வரத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு ஃபயர் லார்டு ஓசாயை தடுக்க போகிறான்றதை அடுத்த சீசனில் வந்தால் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.